நண்பர்களே, உங்களை இந்த லேர்ன் இங்கிலீஷ் இன் தமிழ் யூடியூப் சேனல் மூலம் வரவேற்பதில் மிகவும் பெருமிதம் கொள்கிறேன். நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது என்னென்னா, எக்ஸப்ஷனுக்கும் எக்ஸம்ஷனுக்கும் என்ன வித்தியாசம், ரைட்டா? எக்ஸப்ஷனுக்கும் எக்ஸம்ஷனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து பொதுவாக எப்படி இருக்கும் அப்படின்னா, எக்ஸப்ஷன்னா விதிவிலக்கு, பொதுவான விதிவிலக்கு, ரைட்டா? எக்ஸம்ஷன்னா விலக்கு. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் சார்? அதுவும் விளக்கு தான், இதுவும் விளக்கு தான். ஆனால் அது விதிவிலக்கு, இது விளக்கு, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதை நாம் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப சுலபங்க. அடுத்த பக்கத்தில் நான் இதை பற்றி டீட்டெயிலாக விளக்குறேன். எக்ஸப்ஷன்னா என்ன, எக்ஸம்ஷன்னா என்ன? எக்ஸப்ஷன்னா என்ன சொன்னோம்? விதிவிலக்கு. எக்ஸம்ஷன்னா விளக்கு அப்படின்னு சொன்னோம். இது என்ன சொல்ல? எக்ஸப்ஷன்னா என்ன? விதிகளுக்கு உட்படாதது. நீ ஒரு விதி போட்டிருக்க, அந்த விதிக்குள்ளே இது வராது, ரைட்டா? இது ரொம்ப முக்கியம். விதிகளுக்கு உட்படாதது. ஒரு ரூல் போடுறீங்க, அந்த ரூலுக்கே உள்ளுக்குள்ளே வரவே வராதது. நீங்கள் போட்டிருக்க விதிகளுக்கு, பொதுவான விதிகளுக்கு உட்படாதது. இது என்னது? அந்த விதி இருக்கும், அந்த விதிக்கு கீழே அதை கொண்டு வரலாம். ஆனால் நீங்கள் வந்து சிறப்பு சலுகை மூலம் அதை விதிக்கு உட்படாத இது இந்த விதி செல்லாது, இந்த விதிக்கு இது சிறப்பு சலுகை அளிக்கிறேன், விதிவிலக்கு அளிக்கிறேன் அல்லது விலக்கு அளிக்கிறேன்னு அந்த சட்டத்தின் மூலமாக நீங்கள் அந்த விதியிலேருந்து இதை விலக்கி வைக்கிறீங்க, ரைட்டா? அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் எக்ஸம்ஷன் சொல்லணும், ரைட்டா? இது விதிகளுக்கு உட்படாது. இதுவே நீங்கள் ஒரு ரூல் எழுதுறீங்க, பொதுவான ஒரு ரூல் இருக்குது, சட்டம் மூலமாக இல்லை, சாதாரணமாக பொதுவாக ஒரு ரூல் இருக்குது, அந்த ரூலுக்கே உட்படாதது, ரைட்டா? இது வந்து ரூல் இருக்குது, ரூல்னால் சட்டம் இருக்குது, அந்த சட்டத்தில் மூலமாக அந்த இதில் வந்து விதிவிலக்கு அளிக்கிறது, ரைட்டா? அப்படி அளிக்கிறது வந்து எக்ஸம்ஷன், ரைட்டா? இது வந்து ரூலுக்கு உட்படாதது. இது என்னது? சட்ட சம்பந்தமான கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்கும் பேருமே எக்ஸம்ஷன். அப்போ பொதுவாக என்னென்னா, எக்ஸம்ஷன் கிடைக்கணும்னா ஒரு சட்டம், ஒரு பைலா, ஒரு ஏதாவது ஒன்று இருக்கணும். அதன் மூலமாக உங்களுக்கு சலுகை கிடைச்சுன்னா என்னது? எக்ஸம்ஷன். நீங்கள் ரோட் டேக்ஸ் கட்டுறீங்க, ரோட் டேக்ஸ் கட்டுற போது இவருக்கு மட்டும் இந்த மாதிரி வேலை செய்கிறவங்களுக்கு ரோட் டேக்ஸ் கிடைக்காதுன்னு சட்டம் மூலம் உங்களுக்கு விதிவிலக்கு அளிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன சொல்லலாம்? எக்ஸம்ஷன் அப்படி சொல்லலாம். இப்போ எக்ஸப்ஷனுக்கும் எக்ஸம்ஷனுக்கும் என்ன அர்த்தம், எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. இப்போ சில உதாரணத்து மூலமாக இதை விளக்குனா உங்களுக்கு ரொம்ப சுலபமாக புரியும். இப்போ பாருங்கள், எங்கள் வீட்டில் எல்லோருக்கும் இட்லி பிடிக்கும், முருகன் மட்டும் விதிவிலக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இட்லி வச்சாலே இந்த வீட்டு பக்கமே வரமாட்டான், அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு, ஏன்னா அவன் இந்த வீட்டு ஆள் தான், ஆனால் அவனுக்கு என்ன இல்லை, இட்லி பிடிக்காது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இது வந்து பொதுவான விதி. இந்த விதிக்கு அவன் என்ன பண்ணல, உட்படலை, ரைட்டா? நீங்கள் அவனை கண்ட்ரோல் பண்ண முடியாது, அந்த விதிகளுக்கு அவன் உட்படலை. எவ்ரிவன் லைக்ஸ் டு ஈட் இட்லி அஸ் பிரேக்ஃபாஸ்ட், பட் முருகன் இஸ் த எக்ஸப்ஷன். புரியுதா? முருகன் இஸ் த எக்ஸப்ஷன், ஏன்னா அவனுக்கு இட்லி பிடிக்காது. இந்த மாதிரி பொதுவான விதிகளுக்கு உட்படாத ஒன்றை பேசும் பொழுது. இன்னொரு உதாரணத்து, வடிவேல் நடித்த படங்கள் எல்லாம் நல்லா காமெடியாக இருக்கும், ஆனால் இந்த படம் மட்டும் விதிவிலக்கு, இந்த படம் மட்டும் விதிவிலக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இதை எப்படி சொல்கிறது? இந்த படம், ஏன்னா அந்த படத்தில் ரொம்ப சோகமாக நடிச்சிருக்கான், சிரிப்பே வராது. அவர் நடித்த படங்களில் இந்த படத்தில் மட்டும் சிரிப்பே உங்களுக்கு வராது, மிகவும் ரொம்ப ஒரு காமெடி ரோல் கிடையாது, ஒரு சோகமான ரோல் அப்படின்னு சொல்கிற மாதிரி எழுதியிருக்கும். இதை எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஆல் த வடிவேலுஸ் மூவிஸ் ஆர் ஸோ ஃபன்னி, பட் திஸ் மூவி இஸ் த எக்ஸப்ஷன். இது சட்டத்து மூலமாக நீங்கள் இந்த எக்ஸப்ஷனை கொடுக்குறீங்க இல்லை, பொதுவான விதி மூலமாக, ஆனாலும் அந்த விதிகளுக்கு உள்ளவே வரவே வராது, அந்த மாதிரி இருக்கிறது தான் எக்ஸப்ஷன் சொல்கிறோம். புரியுதா? அடுத்த ஒரு உதாரணத்தை பார்த்துடலாம். விதிவிலக்கு இல்லாமல் ஒவ்வொருவரும் தேர்வுக்கு வர வேண்டும். தேர்வுக்கு வரணுங்கிறது வந்து ஒரு விதியே கிடையாது, நீ வந்தால் வரலாம், வராட்டும் இல்லை, இருந்தாலும் என்ன பண்ணுறாங்க, கம்பல் பண்ணுறாங்க அந்த மாதிரி நேரத்தில், ரைட்டா? சட்டம் கிடையாதுங்க, இதுக்கு வந்து விதி எதுவும் இல்லைங்க, ஆனால் கம்பல் பண்ணுறோம் இல்லை, ஆன் கம்பல்ஷன். எப்படி சொல்கிறாங்க? எவ்ரி ஒன் மஸ்ட் ப்ரெசன்ட் டு த எக்ஸாம் வித்தவுட் எக்ஸப்ஷன். எனக்கு உடம்பு சரியில்லை,
அவன் வந்து நாளைக்கு அவன் வந்து ஊருக்கு போகிறான் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சாக்கு போக்கெல்லாம் சொல்லக்கூடாது. எல்லாரும் கண்டிப்பாக எக்ஸாமுக்கு வரணும் அப்படிங்கிறத இப்படி சொல்லலாம். வித்தவுட் எக்ஸப்ஷன் எவ்ரி ஒன் மஸ்ட் ப்ரெசன்ட் டு த எக்ஸாம் வித்தவுட் எக்ஸப்ஷன். இதெல்லாம் பாருங்கள், இதை சொல்கிறது எல்லாமே வந்து பொதுவான ஒரு விதி, அதுக்கு உட்படாதது இந்த ரூல், ரைட்டா? அதெல்லாம் எக்ஸப்ஷன் சொல்கிறோம். இப்போ எக்ஸம்ஷன்னா என்ன சார்? சட்டப்படி, பைலாப்படி தமிழ்நாட்டு அரசாங்கம் உப்புக்கு மட்டும் ஜிஎஸ்டி விலக்கு அளிக்கிறது. விலக்கு அந்த ஏன்னா எல்லா பொருள்களுக்கும் ஜிஎஸ்டி இருக்கு இல்லையா? இப்போ உங்களுக்கு எதுக்கு மட்டும் ஜிஎஸ்டி விலக்கு அளிக்கிறாங்க? உப்புக்கு மட்டும் அளிக்கிறாங்க. இது வந்து ஸ்பெசிஃபிக்காக சட்டப்படி கழிக்கிறாங்க. இந்த இடத்துல என்ன பண்ணோம்? எக்ஸம்ஷன். தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹாஸ் கிவன் ஜிஎஸ்டி எக்ஸம்ஷன் டு சால்ட், ரைட்டா? தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹாஸ் கிவன் ஜிஎஸ்டி எக்ஸம்ஷன் டு சால்ட். இன்னொரு உதாரணத்தையும் பார்த்துடலாம். உனக்கு ஐஸ்டபிள்யூ படிப்பில் கணக்கியலில் விலக்கு பெற தகுதி பெற்றுள்ளது, ரைட்டா? அவன் வந்து ஏற்கனவே வேறு ஒரு படிப்பு படிச்சிருக்கான், எம்காம் படிச்சிருக்கலாம், அதில் அக்கௌண்டன்சி பேப்பர் வந்து அவன் ஏற்கனவே எழுதி பாஸ் பண்ணி நல்ல மார்க் எடுத்திருக்கலாம். அதனால் அவன் திருப்பி அதே சப்ஜெக்டை படிக்கணுன்ட்டு நெசசிட்டி கிடையாது இல்லையா? அதனால் அந்த சில பாடங்களை அவங்களுக்கு இதெல்லாம் எது மூலமாக நடக்குது? பைலா. அந்த ஒரு இன்ஸ்டியூட்டுக்குன்னு ஒரு பைலா இருக்கும், அந்த பைலா சட்டத்தின் மூலமாக விலக்களிப்பாங்க, ரைட்டா? யூ ஆர் குவாலிஃபைட் ஃபார் எக்ஸம்ஷன் ஆஃப் அக்கௌண்டன்சி பேப்பர் இன் ஐஸ்டபிள்யூ கோர்ஸ். இந்த இடத்துல என்னது? எக்ஸம்ஷன். ஏன்னா சட்டத்தை எக்ஸப்ஷன் சொல்லக்கூடாது, எக்ஸம்ஷன். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸப்ஷன் எங்கே யூஸ் பண்ணணும், எக்ஸம்ஷன் எப்போ யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். மேலும் இந்த சேனலை பார்த்து வரும் அனைத்து நண்பர்களுக்கு ஒரு முக்கிய வேண்டுகோள். உங்கள் வீட்டு பக்கத்தில் தமிழ் வழியில் படிக்கும் மாணவ மாணவிகள், கல்லூரி நண்பர்கள், ஆங்கிலத்தை எழுத படிக்க வரும் தமிழ் நண்பர்கள் இருந்தால் இந்த சேனலை பற்றி எடுத்து சொல்லுங்கள். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்படி கிளிக் பண்ணதுனால நாங்கள் போடுற வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த சேனலின் பயன் உலகம் முழுமைக்கும் உள்ள தமிழ் பேசும் நமது சொந்தங்களுக்கு சென்றடைய இந்த சேனலை பற்றிய விவரங்களை வாட்ஸ்அப்பிலோ அல்லது ஃபேஸ்புக்கிலோ ஷேர் பண்ணுங்கள் என்னும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு புதிய தொடரில்.